Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வரும் நவம்பரில் சட்டசபை தேர்தல் நடக்கும் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை நடத்தி சுமார் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை தேர்தல் கமிஷன் நீக்கியது. இதை ஓட்டு திருட்டு என கூறி ராகுல், தேஜஸ்வி யாதவ் தேர்தல் ஆணையத்தையும் பாரதிய ஜனதாவையும் விமர்சித்து வரும் நிலையில் குற்றச்சாட்டுகளை தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் நிராகரித்துள்ளார். பீகாரில் வெளிப்படையான முறையில்தான் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்துள்ளது. எல்லா கட்சியும் எங்களுக்கு சமம்தான். ஒரு கட்சியை உயர்த்தி மறு கட்சியை தாழ்த்தும் எண்ணம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. பீகாரின் 7 கோடி வாக்காளர்கள் தேர்தல் கமிஷன் பக்கம் நிற்கும்போது அதன் நம்பகத்தன்மை குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் கூறினார். SIR में हड़बड़ी क्यों? ये भी एक भ्रम फैलाया जाता है. आप लोग मुझे बताएं कि चुनाव से पहले मतदाता सूची शुद्ध करनी चाहिए या चुनाव के बाद? चुनाव से पहले. और ये बात चुनाव आयोग नहीं कह रहा है, ये बात लोक प्रतिनिधित्व कानून कह रहा है कि हर चुनाव से पहले आपको मतदाता सूची शुद्ध करनी होगी. ये चुनाव आयोग का कानूनी दायित्व है. फिर ये बात आई कि 7 करोड़ से ज्यादा बिहार के मतदाताओं तक क्या चुनाव आयोग पहुंच पाएगा? இந்த சர்ச்சை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இண்டி கூட்டணி கட்சியினர் தேர்தல் கமிஷனை நோக்கி எழுப்பியிருக்கும் கேள்விகளுக்கு விடை அளிப்பதற்கு பதிலாக தலைமை தேர்தல் கமிஷனர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இதனால் சில கேள்விகள் எழுகின்றன என கூறி 7 கேள்விகளை ஸ்டாலின் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். ஆனால் வெளிப்படையான தேர்தல் நடத்தப்பட்டதாலேயே வெற்றி பெற்று முதல்வரான ஸ்டாலின் எப்படி இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளார் என தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் திரும்ப கேட்கின்றனர். முதல்வர் ஸ்டாலின் கேட்ட 7 கேள்விகளும் அதற்கு தேர்தல் கமிஷன் தரப்பு அளித்த பதில்களும் வருமாறு. கேள்வி 1. வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர்? வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியது மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். இதில் ஏதும் தவறு இருந்தால் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு சுட்டிக்காட்டி வாய்ப்பு வழங்குகிறது. அப்போது எவ்வித குற்றச்சாட்டையும் முன்வைக்காமல் கடைசி நேரத்தில் திடுமென குற்றம் சாட்டுவது ஏன்? கேள்வி 2. புதிய வாக்காளர் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளது. இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டனரா? தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைந்த இளம் வாக்காளர்கள் எத்தனை பேர் சேர்க்கப்பட்டனர் என்பதை சொல்லும் தரவுகள் ஏதாவது இருக்கின்றனவா? 18 வயது நிரம்பியோர் ஓட்டுரிமைக்காக சிறப்பு முகாம்கள் அல்லது அதற்கென இருக்கும் அலுவலகங்களில் விண்ணப்பித்தால் பரிசீலிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது வயது வாரியாக வாக்காளர்கள் விவரம், புதிதாக சேர்க்கப்பட்டோர் நீக்கப்பட்டோர் விவரங்களும் வெளியிடப்படுகின்றன. இது தொடர்பான சிடிக்களும் அங்கீகாரம் பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்படுகின்றன. இது முதல்வருக்கும் தெரியும் தானே. கேள்வி 3. வாக்காளர் பதிவு சட்டம் 1960 கீழ் கொடுக்கப்பட்ட விசாரணை மற்றும் 2 முறையீடு நடைமுறைக்கான கால வரையறையால் பீகார் சட்டசபை தேர்தலில் பெருமளவிலான வாக்காளர்களை நீக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த விவகாரத்தை தேர்தல் கமிஷன் எவ்வாறு தீர்க்கப் போகிறது? அப்படியெல்லாம் திட்டமிட்டு எதுவும் செய்யப்படவில்லை என தேர்தல் கமிஷனர் ஏற்கனவே தெரிவித்துவிட்டார். கூடவே இது தொடர்பான புகார்கள் எதுவும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கேள்வி 4. பிற மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் கமிஷன் கணக்கில் கொள்ளுமா? எந்த குறையாக இருந்தாலும் தேர்தல் கமிஷன் கவனத்துக்கு ஆதாரத்துடன் தெரியப்படுத்தினால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படும் போது உரிய அவகாசம் அளிக்கப்பட்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு முறைப்படியே பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. கேள்வி 5. கடந்த மே 1ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி மறைந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குமாறு தேர்தல் கமிஷனிடம் ஜூலை 17ஆம் தேதி நாங்கள் முறையிட்டோம். இது எப்போது நிறைவேற்றப்படும்? ஏற்கனவே இறந்து போனோர், வெளிமாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தோர் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இப்படி நீக்கியதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு நாங்கள் கூறுவோரை நீக்குங்கள் என்றும் கூறுகிறீர்கள். உங்கள் செயல்பாடே குழப்பமாக உள்ளதே. கேள்வி 6. வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதார் அட்டையை ஏற்க தேர்தல் கமிஷனை தடுப்பது எது?
ஆதார் அட்டையை 12 வாக்காளர் அடையாள ஆவணங்களில் ஒன்றாக பயன்படுத்தலாம் என்பதில் தேர்தல் கமிஷன் இதுவரை எவ்வித மாற்றமும் கொண்டு வரவில்லை. இந்த கேள்விக்கான தேவையே எழவில்லை. இருந்தபோதும் உச்சநீதிமன்றமும் ஆதார் அட்டையை வாக்காளர் அடையாள ஆவணங்களில் ஒன்றாக ஏற்குமாறு கூறியுள்ளது. கேள்வி 7. நியாயமான தேர்தல்கள் என்பதே தேர்தல் கமிஷனின் இலக்கு என்றால் அது மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் வாக்காளர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கலாமே. அப்படியொரு நடைமுறை இருப்பதால் தானே தவறு என சந்தேகம் இருக்குமானால் ஆதாரத்துடன் தேர்தல் கமிஷனை அணுகலாம் என கூறியிருக்கிறோம். ஓட்டுப்பதிவையும் சிசிடிவி வாயிலாக பதிவெடுப்பதோடு நேரலையிலும் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்படுகிறது. அனைத்து கட்சி முகவர்களின் ஒப்புதலோடுதான் தேர்தல் தொடர்பான அனைத்து நடைமுறைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்படி எல்லா விஷயங்களிலும் வெளிப்படைத்தன்மையுடன் தான் தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது.